வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம யூனிட் 11 டியூல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர்ல இருந்து பிசிக்ஸ்லயே கொஞ்சம் மைண்ட் பெண்டிங்கான ஒரு டாபிக் பத்தி பார்க்க போறோம். அதான் வேவ் நேச்சர் ஆஃப் மேட்டர். பேரை கேட்டாலே என்னதுன்னு தோணும். ஆனா நம்புங்க, இதை ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்ல ஃபுல் மார்க்ஸ் வாங்குற அளவுக்கு ஈஸியா படிச்சிடலாம். ரெடியா? ஓகே, நம்ம இன்னைக்கு எப்படி போக போறோம்னு பாத்துருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சர்ப்ரைசிங் கேள்வி, அப்புறம் அந்த கோர் ஐடியா பார்ட்டிகல்ஸ் எப்படி வேவ்ஸ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் டே ப்ராக்லியோட ஃபார்முலா, ஒரு சின்ன கணக்கு, நம்ம செய்யற காமன் மிஸ்டேக்ஸ், அண்ட் ஃபைனலி ஒரு குவிக் சம்மரி. ஸோ ஒரு கிளியரான பாத்துல போக போறோம், கன்ஃபியூஷனுக்கே இடம் இல்லை. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரைட், முதல் செக்ஷன் ஒரு சர்ப்ரைசிங் கேள்வி. உங்க மைண்டை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ற மாதிரி ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாமாங்க? இப்ப பாருங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு எலக்ட்ரான்னா என்ன. அது ஒரு பார்ட்டிகிள், ஒரு சின்ன குட்டி பால் மாதிரி, ரைட்? கரெக்டா? ஆனா இப்ப நான் உங்ககிட்ட அந்த எலக்ட்ரான் தண்ணில கல் போட்டா வரும்ல, அந்த தண்ணி அலை மாதிரி பிஹேவ் பண்ணி ரிப்பிள்ஸை கிரியேட் பண்ணுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஜஸ்ட் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு பால் எப்படி ஒரு அலையா மாறும்? என்ன சார், கிரேசியா கேள்வி கேட்குறீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆனா அந்த கேள்விக்கு பதில் தான் பிசிக்ஸோட ரொம்ப ஆழமான ஒரு உண்மையே. ஓகேவா? சோ பார்ட்டிகல்ஸ் எப்படி வேவ்ஸா மாறும், வாங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல இருக்கிற ஒரு தப்பான பிக்சரை தூக்கி போடணும். நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம், எலக்ட்ரான்லாம் ஒரு நியூக்ளியஸை சுத்தி வர்ற குட்டி பிளானட்ஸ் மாதிரின்னு. நோ, அது கரெக்ட் மாடல் கிடையாது. அப்போ கரெக்ட் மாடல் என்ன? இப்படி இமேஜின் பண்ணுங்க, அந்த எலக்ட்ரான்லாம் நியூக்ளியஸை சுத்தி இருக்கிற ஃப்ரோசன் ரிப்பிள்ஸ், இல்லனா ஸ்டாண்டிங் வேவ்ஸ் மாதிரி. ஸ்டாண்டிங் வேவ்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? சிம்பிள். ஒரு கிட்டார் ஸ்ட்ரிங்கை மீட்டும் போது அந்த ஸ்ட்ரிங் நல்லா அதிரும், ஆனா அந்த வேவ் அந்த ஸ்ட்ரிங்கை விட்டு எங்கேயும் போகாது, ஒரே இடத்துல தான் இருக்கும். அதே மாதிரி தான், அதாவது நியூக்ளியஸை சுத்தி நிறுத்தப்பட்ட அலைகள். இதுதான் நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய கரெக்டான மென்டல் இமேஜ். சரி, இப்போ இந்த ஐடியாக்கு பின்னாடி இருக்கிற மேட், அதாவது எக்ஸாம்ல நம்ம மார்க் வாங்க யூஸ் ஆகுற அந்த ஃபார்முலாவை பார்ப்போம். அதான் டி ப்ராக்லிஸ் ஃபார்முலா. இங்க பாருங்க, இதுதான் அந்த ஃபேமஸ் டி ப்ராக்லி வேவ்லென்த் ஃபார்முலா. லாம்டா ஈக்குவல்ஸ் h/p, அதாவது லாம்டா ஈக்குவல்ஸ் h/mb. ரொம்ப சிம்பிள். இங்க லாம்டானா வேவ்லென்த், ஹெச்னா நம்ம ஃபெமிலியரான பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், அண்ட் பிங்கிறது பார்ட்டிகளோட மொமெண்டம். மொமெண்டம்னா என்ன? மாஸ் இன்டு வெலாசிட்டி. அவ்வளவுதான். இந்த ஃபார்முலாவை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க, காஸ் எக்ஸாம்ல டைரக்டா இதை வச்சு ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகே, சரி, ஃபார்முலா தெரியும். ஆனா இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டா மறக்கவே மாட்டீங்க பாரு. டே ப்ராக்லி எவ்வளவு சிம்பிளா ஆனா பவர்ஃபுல்லா யோசிச்சாருன்னு பாருங்க. ஸ்டெப் 1, அவர் பார்த்தாரு, லைட் அது ஒரு வேவ், ஆனா அதுக்கு பார்ட்டிகிள் மாதிரி மொமெண்டம் இருக்கும், நம்ம முன்னாடி படிச்சோம்ல. ஸ்டெப் 2, அவர் யோசிச்சாரு, நேச்சர் லவ்ஸ் சிமிட்ரி, இயற்கையில எல்லாமே ஒரு சிமிட்ரியோட தான் இருக்கு. சோ ஸ்டெப் 3, வேவுக்கு பார்ட்டிகல் ப்ராப்பர்ட்டி இருந்தா அப்போ மேட்டருக்கும், அதாவது பார்ட்டிகிள்க்கும் கண்டிப்பா ஒரு வேவ் ப்ராப்பர்ட்டி, அதாவது வேவ் லென்த் இருந்தே ஆகணும். பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிள் அண்ட் எலிகண்டான லாஜிக்? ஓகே, தியரிலாம் சூப்பர், ஆனா இத நிஜத்திலேயே ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும்ல. வாங்க ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்ப்போம். நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கலாம். அதோட டி ப்ராக்லி வேவ் லென்த்தை இப்ப கால்குலேட் பண்ணலாம். இப்போ நமக்கு என்னலாம் தேவை? கிவன் வேல்யூஸ் பார்த்துக்கோங்க. எலக்ட்ரானோட மாஸ் m கொடுத்துருக்காங்க, அது டிராவல் பண்ற வெலோசிட்டி v, அண்ட் ஆஃப்கோர்ஸ் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் h வேல்யூ. ஸோ ஸ்டெப் 1, ரிமெம்பர் த ஃபார்முலா, லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/p. நமக்கு p, அதாவது மொமெண்டம் தேவை. ஸோ முதல்ல மொமெண்டம் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்ன? p இஸ் ஈக்குவல் டு m இன்டு v. சிம்பிளா கொடுத்திருக்கிற மாஸ் அண்ட் வெலாசிட்டி வேல்யூஸை மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகே, அதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கிற மொமெண்டம் வேல்யூ இதோ 9.1 × 10⁻⁻25 kg/s. ரைட். ஸ்டெப் 2, இப்ப நம்ம மெயின் கோலுக்கு வரும், வேவ் லென்த் கண்டுபிடிக்கிறது. நம்ம ஃபார்முலா என்ன? லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/p. நமக்கு h வேல்யூ தெரியும், p வேல்யூ இப்பதான் கண்டுபிடிச்சோம். ஸோ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டா அந்த மொமெண்டம் வேல்யூவால டிவைட் பண்ணா முடிஞ்சிருச்சு. அண்ட் அதை கால்குலேட் பண்ணா நமக்கு கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் லாம்டா ஈக்குவல்ஸ் 0.73 நானோமீட்டர்ஸ். ஓகே, 0.73 நானோமீட்டர்ஸ். இது வெறும் ஒரு நம்பரை பார்க்காதீங்க, இதுல தான் அந்த மேஜிக்கே இருக்கு. என்னன்னா, இந்த அளவு ஒரு கிறிஸ்டல்ல இருக்கிற ஆட்டம்ஸ்க்கு நடுல இருக்கிற கேப் இருக்கும்ல, அந்த இடைவெளிக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு. இது பெரிய விஷயம், ஏன்னா இதனால தான் எலக்ட்ரான்ஸை ஒரு கிறிஸ்டல் வழியா அனுப்பும்போது அந்த சின்ன கேப்ல பட்டு லைட் அலை மாதிரியே வேவ் பேட்டர்ன்ஸை காட்டுது. பாத்தீங்களா, நம்ம போட்ட கணக்கு ரியல் வேர்ல்ட் எக்ஸ்பெரிமெண்டோட பெர்ஃபெக்ட்டா கனெக்ட் ஆகுது. ஆசம். ரைட். இனிமே வர்றது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் எக்ஸாம்ல செய்யற சில காமன் மிஸ்டேக்ஸ். இதை அவாய்ட் பண்ணாலே மார்க்ஸ் போகாது. ஸோ கொஞ்சம் கவனமா கேளுங்க.
பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? அவங்க நினைப்பாங்க பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் h ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர், அதனால குவாண்டம் எஃபெக்ட்ஸ்லாம் அந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ்க்கு மட்டும்தான். அது தப்பு. கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் என்ன தெரியுமா? குவாண்டம் எஃபெக்ட்ஸ் எப்ப முக்கியமா இருக்கும்னா, ஒரு பார்ட்டிகளோட வேவ்லென்த் லாம்டா அது இருக்கிற சிஸ்டமோட சைஸ்க்கு கம்பேரபிளா இருக்கும்போது தான். ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்கோங்க, அதோட வேவ்லென்த் அது இருக்கிற உலகம், அதாவது அந்த ஆட்டமோட சைஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெருசு. So it's not about absolute size, it's about relative size. இது ரொம்ப முக்கியம். இப்ப நான் சொல்ற இந்த லைனை அப்படியே மனசுல பதிவு பண்ணிக்கோங்க. இது ஒரு எக்ஸாம் கோல்டன் ரூல். சேம் மொமெண்டம் இருந்தா சேம் வேவ்லென்த் இருக்கும். ஆனா சேம் எனர்ஜி இருந்தா சேம் மொமெண்டம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. திரும்ப சொல்றேன், சேம் மொமெண்டம் ஈக்குவல்ஸ் சேம் வேவ்லென்த், பட் சேம் எனர்ஜி டஸ் நாட் ஈக்குவல் டு சேம் மொமெண்டம். இது எக்ஸாம்ல டிஃப்ரெண்ட் பார்ட்டிகல்ஸை கம்பேர் பண்ணி கேள்வி கேட்டாங்கன்னா லைஃப் சேவர் மாதிரி ஹெல்ப் பண்ணும். ஓகே, சரி, நம்ம ஆல்மோஸ்ட் முடிக்க போறோம். இப்போ நம்ம படிச்சது எல்லாத்தையும் சேர்த்து இதோட பிக் பிக்சர் என்னன்னு பார்த்து ஒரு குவிக் சம்மரி பண்ணிடலாம் வாங்க. நீங்க நினைக்கலாம், சரி எலக்ட்ரான் ஒரு வேவ், சோ வாட், இதை வச்சு என்ன பண்றது, why does this matter? உங்ககிட்ட சொல்றேன், இந்த ஒரே ஒரு கான்செப்ட், எலக்ட்ரானுக்கு வேவ் நேச்சர் இருக்குங்கிற இந்த கான்செப்ட் தான் ஏன் ஆட்டம்ஸ்லாம் ஸ்டேபிளா இருக்கு, ஏன் அது உடைஞ்சு விழாம கொலாப்ஸ் ஆகாம இருக்குங்கிற பெரிய கேள்விக்கு பதில் சொல்லுது. நீங்க அடுத்த யூனிட் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் படிக்கும்போது அப்ப புரியும், ஓ இது எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு ஐடியான்னு. ஓகே, சோ இன்னைக்கு நம்ம படிச்சதோட ஒரு குவிக் சம்மரி. பாயிண்ட் நம்பர் 1, இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா மேட்டருக்கும், அது நீங்களா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி, ஒரு வேவ் நேச்சர் உண்டு. பாயிண்ட் நம்பர் 2, அந்த வேவோட வேவ் லென்த்தை டி ப்ரோக்லி ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/p. பாயிண்ட் நம்பர் 3, ஆனா இந்த வேவ் லென்த் எலக்ட்ரான்ஸ் மாதிரி ரொம்ப சின்ன மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ்க்கு தான் சிக்னிஃபிகண்டா ஆள முடிகிற அளவுக்கு இருக்கும். அண்ட் ஃபைனலி பாயிண்ட் நம்பர் 4, இந்த வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டி இது நம்ம யூனிவர்ஸோட ஒரு ஃபண்டமெண்டல் அடிப்படை பிரின்சிபல். நம்ம இன்னைக்கு செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்க மைண்ட்ல ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். நம்ம சொன்னோம் எலக்ட்ரான் ஒரு அலை, ஒரு வேவ்னு. சரி, அப்ப தண்ணி அலைனா தண்ணி அசையுது, சவுண்ட் வேவ்னா காத்து அசையுது, அப்ப எலக்ட்ரான் வேவ்னா உண்மையிலேயே அங்க எதா அசையுது? வாட் இஸ் ஆக்சுவலி வேவிங்? இதை யோசிச்சு பாருங்க. அடுத்த செஷன்ல சந்திப்போம். ஆல் தி பெஸ்ட்.